6வது வேத பாடமூடாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையும் சமாதானமும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய நாளிலே சீக்ரெட்ஸ், ரகசியங்கள் என்ற ஒரு வேத பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். மிஸ்ட்ரி ஓ சீக்ரெட் ஓ ரகசியங்கள் என்ற காரியத்தை இன்றைய வேத பாடத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னை பின்பற்றி வந்த மக்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். அவர் பரமாறி சென்ற பின்பாடு பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்து வருகிறதை வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம். தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு, தன்னுடைய சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தை எடுத்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் யோவானுக்கு ஆவியானவர் அநேக காரியங்களை வெளிப்பாடாக கொடுக்கிறதை காணலாம். அப்போஸ்தலர் பேதுருவுக்கு அநேக காரியங்களை வெளிப்பாடாக, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக ஆவியானவர் செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த வேத பாடத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு, நம்முடைய அப்போஸ்தலராகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமாறி போன பிற்பாடு ஆவியானவர் என்ன காரியங்களை, எப்படியான ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், எப்படியான சீக்ரெட்ஸ், எப்படியான மிஸ்ட்ரீஸ் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டது என்று பார்க்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலர் நம்முடைய அப்போஸ்தலர், புறஜாதியாருக்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர். அதனால தான் சொல்றார் அவர் நம்முடைய அப்போஸ்தலர். எப்படி பேதுரு அப்போஸ்தலரை யூதர்களுக்கு அப்போஸ்தலராக ஸ்திரப்படுத்தினாரோ அப்படியே அப்போஸ்தலர் பவுலை ஆண்டவர் புறஜாதியாராகிய நமக்கு ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அநேக வெளிப்பாடுகளை, அநேக ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்திருந்ததை எல்லா நிருபங்களிலுமே நாங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு நிமித்தம், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் நிமித்தம், எனக்கு சொல்லப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நான் உயர்த்தாத படிக்கு என் உடலிலே ஒரு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தல் காரணமாக அப்படி நான் ரகசியங்களை அறிந்து கொண்டபடியினால் நான் என்னை உயர்த்தாத படிக்கு, நான் என்னை பெருமைப்படுத்தாத படிக்கு, இருமாப்பு எனக்கு வராத படிக்கு அந்த முள் என் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதன் நிமித்தமாக? எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தமாக. அப்போஸ்தலர் பேதுரு கூட பவுலை பற்றி எழுதும் போது இப்படியாக சொல்லுகிறார். 2 பேதுரு 3:15 பார்க்கலாம். அப்போஸ்தலனான பவுலும், என் சகோதரன், என் பிரியமான சகோதரனான பவுலும் இதே காரியங்களை உங்களுக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் நான் எழுதியிருக்கிற சில காரியங்களில் சிலது அறிவதற்கு அரிதாயிருக்கிறது. அப்ப அப்போஸ்தலராகிய பவுல் எழுதின காரியங்கள் சில சமயங்களில் அவர்களுக்கு படிப்பதற்கு கஷ்டமாயிருக்கிறது, விளங்குவதற்கு கஷ்டமாயிருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை, புதிய காரியங்களை, ரகசியங்களை ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கலாம். இன்றைய நாளிலே பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தின சில ரகசியங்களை நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக ஒரு ரகசியம், ஏன் ஆண்டவர் யூதர்களை தள்ளிவிட்டார்? ஏன் இஸ்ரவேல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளவில்லை என்று பார்க்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 தொடக்கம் 26 வசனம். Romans chapter 11 verse 25 and 26. இங்கே காரியத்தை பார்க்க போகிறோம். ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக் கொள்ளவில்லை என்று. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 25 மற்றும் 26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாத படிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கின்றேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும். ஆமென். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் யூதர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்காக. புறஜாதியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இஸ்ரவேலர் அநேகர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் மெசியானிக் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், ஆனால் பலர் இன்று வரை இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்குரிய ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலர் இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். நம் நிமித்தமாக ஆண்டவர் புறஜாதியாரில் எத்தனை பேர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் வந்து சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாயிருக்கிறாரோ அந்த சித்தம் நிறைவேறும் மட்டும், அவருடைய அந்த இலக்கம் நிறைவேறும் மட்டும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடின மனதுண்டாகி இருக்கும். எப்பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த நேரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் மேசியாவை அறிந்து கொள்வார்கள். இந்த வேதம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சபை எப்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ மிகுதியாய் இருக்கிற இஸ்ரவேலர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அதற்குரிய காரணத்தை பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வெகு விரைவாக வர வேண்டும் என்று விருப்பம்? எனக்கும் விருப்பம். இன்றைய நாளில் ஆண்டவர் வந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த வாழ்க்கை பரலோகம் என்பது மிகவும் இருப்பதற்கு மிகவும் நல்ல இடமா இருக்கிறது. இந்த உலகத்தை போல் இல்லை. அங்கே கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, துன்பம் இல்லை, நோய் இல்லை, வறுமை இல்லை. அப்படியான ஒரு இடம்தான் பரலோகம். அதற்காக நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்கிறோம். அவர் எவ்வளவு சீக்கிரமாய் வருவாரோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதா இருக்கும். எவ்வளவு தூரம் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். எப்போது அந்த ஆண்டவர் குறித்த அந்த இலக்கம், அந்த நம்பர் ஆஃப் சோல்ஸ் சரியாக சேரும் போது அந்த ஆண்டவருடைய ரகசிய வருகையும் இருக்கும். இது ஒரு ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மாரநாதா, இயேசுவே வாரும். அடுத்ததாக வெளிப்படுத்தப்பட்ட இன்னொரு ரகசியம் என்னது என்று சொன்னால் ஞானஸ்தானம். இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடக்கம் 4. Romans chapter 6 verses 3 and 4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய உள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் இந்த ஞானஸ்தானத்தை பற்றி பேசியிருக்கிறார். இங்கே அவர் என்ன அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இந்த ஞானஸ்தானம் நாங்கள் எடுக்கும் போது நாங்கள் கிறிஸ்துடைய மரணத்துக்கு ஒப்பான அந்த சாயலில் இணைக்கப்படுகிறோம். ஆமென். கிறிஸ்து செய்த அந்த காரியம் அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்ததற்கு சமனாய் இருக்கிறது. என்னை யாரும் சிலுவையை சுமக்க சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை, என்னை யாரும் துப்பவில்லை, என்னை யாரும் குட்டவில்லை, என்னை யாரும் நிர்வாணப்படுத்தவில்லை, என்னுடைய தலையிலே யாரும் முள்முடி சூட்டவில்லை, என்னுடைய கரங்களிலே ஒருவரும் ஆணி அடிக்கவில்லை. ஆனால் எப்போது நீங்க ஞானஸ்தானத்துக்குள் உங்களை அந்த தண்ணீருக்குள் அந்த போயிட்டு வெளியில வருகிறீர்களோ இந்த இத்தனை காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததுக்கு அது சமனாய் இருக்கிறது. எவ்வளவு இலகுவான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா, எடுக்க தேவையில்லையா? சிலர் சொல்வாங்க ஞானஸ்தானம் என்பது வெறும் சடங்கு, அது எடுக்க தேவையில்லை என்று. ஆனால் பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்தை பாருங்கள், அந்த ரகசியத்தை பாருங்கள். நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய மரணத்திற்குரிய சாயலில் நாங்கள் இணைக்கப்படுகிறோம். அப்படி ஞானஸ்தானத்திலிருந்து வெளியில வரும் போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு நாங்கள் ஒப்பாக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது நாமும் உயிரோடு எழுவோம் என்ற அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அதே போல கலேஷியன் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை
பேரும் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரை போலவே நாங்கள் மாறுகிறோம் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். கொலோசியர் 2:11 சொல்லுகிறது, ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட நாங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இது எப்படி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டதோ அதே மாதிரி கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலும் அதே காரியத்தை பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். தீத்து 3:15 சொல்லுகிறார், அது மறுஜென்ம முழுக்கு. இப்படியாக ஞானஸ்தானத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் இது. அப்படி நாங்கள் ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்தோம் என்றால் தான் நான் இங்க சொல்ல முடியும், நான் இயேசு கிறிஸ்துவோட கூட மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். இது ஞானஸ்தானத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்படுத்தின ரகசியம். இது 2 காரியத்தை நாங்கள் இப்ப ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து பார்த்தோம். ஒன்று, ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதுக்குரிய ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்தது ஞானஸ்தானத்துக்குரிய ரகசியம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்த கொரிந்தியர் நிருபத்திலிருந்து 4 ரகசியங்களை நாங்கள் பார்க்க போறோம். கொரிந்தியருக்கு பவுல் அப்போஸ்தலர் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களில் 4 எழுதியிருக்கிறார். பார்க்கலாமா? முதலாவது, விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த கிருபையை பற்றி பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறார். இனி நாங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படி விசுவாசிக்கும் போது நமக்கு அது கிருபையாய் கிடைத்த அந்த காரியத்தை விசுவாசிக்கும் போது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அதனால தான் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் பக்கத்துல இருந்து கிருபை நமக்கு வருகிறது. அந்த காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்ற ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. 1 கொரிந்தியர் chapter 15 verses 3 and 4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இது பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இன்னொரு ரகசியம். இயேசு கிறிஸ்தானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. இதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது என்ற ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இனி நாங்கள் கிரியைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இனி நாங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. விருத்த சேதனம் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த சடங்குகள் செய்ய வேண்டிய, பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட சடங்குகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்ற அந்த ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியத்தை பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் இதை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் பேசவில்லை. அவர்கள் பேசினாலும் அவர்களுக்கு விளங்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. அப்ப இது புறஜாதியாருக்கு உரிய அப்போஸ்தலராக இருக்கிறபடியால் இவர் பவுல் அப்போஸ்தலர் இந்த காரியத்தை மிகவும் அழுத்தமாக பேசுகிறார். என்னென்று சொன்னால், ரகசிய வருகை. பவுல் அப்போஸ்தலர் ரகசிய வருகையை பற்றி என்ன சொல்கிறார்? எப்படிப்பட்ட ரகசிய வருகையை பற்றிய ரகசியம் அவருக்கு ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 51-52 பார்க்கலாம். இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். இந்த ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு எக்காலம் தொனிக்கும்.
ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுது நாங்கள் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொன்னால் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்ப அந்த ஒக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிட பொழுது, ஒரு இமை பொழுதிலே நாங்கள் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதே 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16, 17 வசனங்களிலும் கூட பார்க்கலாம். நமக்கு எல்லோரும் மிகவும் பரிச்சயமான வசனமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் வசனங்கள் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களில் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோட கூட இருப்போம். ஆமென். இந்த ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்காலம் தொனிக்கும் போது நாங்கள் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். உங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு நாங்கள் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடே நாங்கள் கூட இருப்போம். மரித்தவர்கள் எங்களுக்கு முன்பாக எழுந்திருப்பார்கள். அதுக்கு பிற்பாடு உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இது பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அடுத்த ரகசியம். அடுத்த இன்னொரு ரகசியத்தை இதே கொரிந்தியர் புத்தகத்தில் பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்முள்ளே வாசம் செய்கிறார். நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியாவுடைய ஆலயமா இருக்கிறது. Our body is a temple of the Holy Spirit. இதே 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் அவங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா. இது பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வாழும் இடமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய சரீரத்தை அவதானமாக கனமுள்ளதாக நாங்கள் எல்லோரும் பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. எப்போதும் பரிசுத்தமாய் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்று சொன்னால் நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆளுதனை பார்க்கலாம். எபேசியர் 1:13 சொல்கிறது, நாங்கள் விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். நாங்கள் மீட்கப்படுவோம் என்பதற்கு அது நமக்கு அத்தாட்சியா இருக்கிறது. எபேசியர் 4:30 சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த ரகசியமும் வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்தது இந்த கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து கொம்யூனியனை பற்றி, நம்முடைய திருப்பந்தியை பற்றி என்ன ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 26 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 11 verse 26. ஆகையால் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கடைசி ராப்போஜனத்தில் இவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு அதுக்குரிய விளக்கம் சரியாக தெரியவில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த விளக்கம், அந்த ரகசியம், அந்த காரியம் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொம்யூனியனில் நாங்கள் பங்கு பெறும் போது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு ஒரு பண்டிகை கொடுக்கப்பட்டது. அதுதான் பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர். அது அதனுடைய ஒரு சாயலாகத்தான் இந்த கொம்யூனியன் இருக்கிறது. எப்படி அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார்கள், எப்படி அவர்கள் நினைவு கூறுகிறார்கள், எகிப்திலே தாங்கள் அடிமைகளாய் இருந்ததை, எப்படியாக தாங்கள் மீட்கப்பட்டோம் என்பதை எப்படி அவர்கள் நினைவு கூறுகிறார்களோ அப்படியே நாங்கள் இந்த கொம்யூனியனில் பங்கு பெறும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது நம்முடைய புதிய உடன்படிக்கைக்குரிய அந்த காரியத்தை நாங்கள் நினைவு கூறுவர்களாய் இருக்கிறோம். இதுவும் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியமா இருக்கிறது. அடுத்ததாக எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 2 ரகசியத்தை நாங்கள் பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலர் தனக்கு பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட 2 ரகசியத்தை சொல்லியிருக்கார். ஒன்று,
உடன் சுதந்திரராகிய புறஜாதியார். ஜென்டைல்ஸ் ஆர் fellow heirs. அதையும் நாங்கள் பார்ப்போமா? எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 3:1-9. Ephesians chapter 3 verses 1-9. இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாகி இருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென். இங்கே பாருங்கள், நாங்கள் உடன் சுதந்திரராகிய புறஜாதியார். நாங்களும் ஜூத மக்களோடு சேர்ந்து அவருடைய ஒரே சரீரமாக மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிற என்ற ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தன்னுடைய யோவான் சுவிசேஷத்தை பார்க்கலாம், இந்த ஆடுகளை தவிர எனக்கு வேறு ஆடுகளும் உண்டு, அவைகள் எல்லோரும் இந்த மந்தையில் வந்து சேர வேண்டும் என்று அவர் குறிப்பாக சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். அதே காரியத்தை இங்கே ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுலுக்கு வெளிப்படுத்தினதை காக்கலாம். புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். புறஜாதியாருக்கும் அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து வழியாக கடந்து வருகிறது. அவர்களும் இணைக்கப்பட்டு ஒரு சரீரமாக, ஒரு சபையாக, ஆண்டவருடைய சபையாக புறஜாதியாரும் இணைந்து கொள்கிறார் என்ற ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் பேதுரு அப்போஸ்தலரை பார்க்கும்போது, அவருடைய காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் அதை முதல் ஏற்றுக்கொள்ளவில்லை. கொர்நேலியு வீட்டிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போதுதான் அவர்களே உணர்ந்து கொண்டார்கள். இது யூதர்களுக்கு, இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் புறஜாதியருக்கும் எங்களுக்கு அடுத்த அதே கிருபையை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு அடுத்த அதே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்று அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும், எல்லா மக்களும் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய சபையாக, சரீரமாக ஜூத மக்களோடு இணைந்து கொள்வார்கள் என்ற ரகசியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது எபேசியர் நிருபத்திலிருந்து இன்னொரு ரகசியத்தை பார்க்கலாம். Church is the bride. மணவாட்டியாகிய சபை. இந்த ரகசியமும் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 5:32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். 31ஆம் வசனம் சொல்கிறது, இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? எப்படி ஒரு கணவன் மனைவி இருப்பார்களோ அப்படியே கிறிஸ்துவும் சபையும் இருக்கும். ஒரு கணவன் மாதிரி கிறிஸ்துவும் அவருடைய சபை அவருக்குரிய மணவாட்டியாகவும் மனைவியாகவும் இருக்க போகிறது என்ற ரகசியத்தை ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இன்னொரு ரகசியமா இருக்கிறது. அதனால் சொல்கிறார், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இதை நாங்கள் வேறு நிருபங்களும் பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். ஒரு இடத்தை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 11:2 பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமித்திருக்கிறேன். இங்கேயும் அதே காரியத்தை, எப்படியாக சபை மணவாட்டியாக இருக்க போகிறது என்ற காரியத்தை, அந்த ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர் நிருபத்திலும் எழுதுவதை பார்க்கலாம். அடுத்த ரகசியம் மிஸ்ட்ரி ஆஃப் த லோவ்லெஸ்னஸ், அக்கிரமத்தின் ரகசியம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-8. 2 தெசலோனிக்கர் chapter 3 verses 3-6. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நாம் உலகத்தில் வந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும் படுறோம் எப்படியாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அப்படியே கடைசி காலங்களிலும் சாத்தான் மாம்சத்தில் வெளிப்படுவார். இது அநேக வேத வல்லுநரால் நிரூபிக்கப்பட்ட காரியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அப்படி அவன் கடைசி காலத்தில் மாம்சத்தில் வெளிப்படுகிற ஒருவனாயிருப்பான். அவன் அப்படி வெளிப்பட்டால் ஒழிய அதற்கு முன்பாக ஆண்டவருடைய பகிரங்க வருகை இருக்காது. அவன் எப்பொழுது வெளிப்படுகிறானோ அப்பொழுது ஆண்டவருடைய அந்த சபையானது நீக்கப்படும் போது, அதை தடை செய்கிற ஒரு காரியம் நீக்கப்படும் போது அப்போது அவன் வெளிப்படுவான். அப்பொழுது வெளிப்படும் போது கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நாசம் பண்ணுவான். அப்ப அந்த நாள் கடைசி நாள் ஆண்டவருடைய பகிரங்க வருகை எப்போது இருக்கும் என்ற ரகசியத்தையும் பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினவராயிருக்கிறார். எப்போது சபை எடுத்துக் கொள்ளப்படுமோ அப்பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவன் வெளிப்படும் போது ஆண்டவருடைய பகிரங்க வருகையும் இருக்கும். அது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த 7 வருஷத்துக்கு பிற்பாடு ஆண்டவருடைய பகிரங்க வருகை இருக்கும். ஆமென். இன்றைய நாளில் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட 9 ரகசியங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். 2 ரகசியம் ரோமர் புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஏன் யூதர்கள் ரட்சிக்கப்படவில்லை, ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னும் மேசியாவாக, பெரும்பான்மையான யூதர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக, ஞானஸ்தானம் என்றால் என்ன, ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்கும் போது நமக்கு என்ன நடக்கிறது என்ற காரியம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இது ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து பார்த்தோம். அடுத்து கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து 4 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, நாங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் பக்கத்திலே கிருபை இருக்கிறது. ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ரட்சிப்பு அடைகிறோம். அடுத்தது, ரகசிய வருகையை பற்றி ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் ஒரு நொடி பொழுதிலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து கொள்வோம். அந்த காலம் ஒலிக்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்ற ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினதை கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து பார்த்தோம். அடுத்ததாக, நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்ற ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது, கொமினியன் திருப்பந்தி எடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அதை எடுக்கும் போது என்னத்தை நாங்கள் செய்கிறோம், என்னத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்ற ரகசியத்தையும் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த 4 காரியத்தை நாங்கள் கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து பார்த்தோம். அடுத்தாக எபேசியர்கள் நிருபத்திலிருந்து 2 காரியங்களை பார்த்தோம். எபேசியர் நிருபத்திலிருந்து பார்த்த காரியம், புறஜாதியராகிய நாங்களும் உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். நாங்களும் தேவனுடைய சபைக்கு யூதர்களோடு சேர்ந்து நாமும் உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் புறஜாதியராகிய நமக்கும் கடந்து வருகிறது என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்தது, சபையானது மணவாட்டியா இருக்கின்ற ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினவரா இருக்கிறார். அடுத்த 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்த்தோம். அந்த அக்கிரமத்தினுடைய ரகத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாய் பார்த்தோம். இன்றைய நாளில் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட 9 ரகசியங்களை பற்றி பார்த்திருக்கோம். நீங்களும் அதை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.